படம் ஒன்னாலும் ஹீரோங்க நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி யார் ஆட்சி பண்ணாலும் சோசியல் மீடியா ரூல் பண்றது நாம தான் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் நடந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை இதை பண்ணாரு, அண்ணாமலை வந்தாரு, அண்ணாமலை போனாரு, அதை பண்ணிட்டாரு, தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, பிஜேபில இருந்து விலகிட்டாரு, அதாங்க சூப்பர் ஸ்டார் கூட கூட்டணி வைக்கிறாரு, சூப்பர் ஸ்டார் பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செய்யறாரு, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ கரண்ட்ல திரும்பவும் பூமா இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் புது கட்சியை ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிறது தான். ஸோ நாம கமெண்ட் இருப்போமா, நம்மளோட கருத்தை பதிவுன்னு அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம், ஏன் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிறது ஷார்ட்டா சொல்லிட்டு அப்படி அவர் ஆரம்பிச்சாருனால பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கணும்? போன நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் தனித்தனியா போனாங்க. அதாவது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தனித்தனியா போட்டி போட்டாங்க. நாங்க எங்களோட பலத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தனிச்சு போட்டிட்டாரு. சிங்கிள் டிஜிட்ல இருந்த வாக்கு வங்கிய பிஜேபியோட வாக்கு சதவீதமா உயர்த்தினாரு. ஐ மீன் 2 டிஜிட்ல கொண்டு வந்து நிறுத்தினாரு. கிராமம் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, எப்பா பிஜேபிப்பா, யாருப்பா அண்ணாமலைப்பா, யாருப்பா அந்த பையன் இந்த கிளி கிளிக்கிறான், யாருப்பா அந்த பையன் சூப்பரா பேசுறாப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிஜேபிய எங்க பார்த்தாலும் பேச வச்சவர் அண்ணாமலை தாங்க. அதனாலயே என்னமோ அண்ணாமலையை சுத்தி ஒரு பயங்கர ஃபேன் பேஸ், அண்ணாமலை நட்பணி மன்றம்லாம் ஆரம்பிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இந்த சட்டமன்ற தேர்தல்ல திரும்பவும் ஏடிஎம்கே அண்ட் அலைன்ஸ் வித் பிஜேபி அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் உண்டாகுது. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிட்டாப்ல, எப்பா அந்த பயம் இருந்தா நான் வரவே மாட்டேன்ப்பா அப்படின்னு. டெல்லி தலைமை என்ன சொல்லிட்டாங்க, எப்ப நயினார் நாகேந்திரன் அவர்களே இங்க வாருங்கள், இந்தாங்க மாநில தலைவர் இப்ப புடிங்க, நல்லா ஏடிஎம்கே கூட சேர்ந்து வேலை செய்யுங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம், ஏடிஎம்கே தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தோலை தட்டி அனுப்ப, எப்பா அண்ணாமலை அவர்கள் இங்க வாங்க, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க, இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலை மட்டும் ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கத்தை கூண்டுல அடைச்சு வச்ச மாதிரிதான் பண்ணிட்டாப்ல. என்னது அண்ணாமலையார்கள் தலைவரா இல்லையா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பேர் வந்து ஏன் காதுபடவே பேசுனாங்கன்னா பாத்துக்கோங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் ஓகேங்க அண்ணாமலை அவர்களும் வெளியில வந்துட்டாப்ல, மாநில தலைவர் போஸ்டிங்க பறிச்சிட்டாங்க, ஓகே எந்த ஒரு தொகுதியாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் ரொம்பவுமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணாமலை கேட்ட இடங்கள் கோயம்புத்தூர் தாங்க, ஏதோ ஒரு இடம் எனக்கு கோயம்புத்தூர் தொகுதி கொடுத்தீங்கன்னா நான் சிறப்பா வேலை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. எஸ்பெஷலி அவர் சிங்கானூர் தொகுதி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னதா ஒரு டாக். பட் ஏடிஎம்கே என்ன சொல்லிட்டாங்க, நோ 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 நோ, நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, நான் கேட்கறது நான் கொடுக்கறதான் நீ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கட் அண்ட் ரைட்டா அவர் சொன்னங்காட்டி, நான் கேட்டது நீ கொடுக்கல, இல்ல எனக்கு வேணாங்கண்ணா போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஏதோ சொல்லிட்டு விலகிட்டாப்ல. இல்லைங்க நான் வந்து டெல்லி வந்து சொன்னங்காட்டி நான் பிரச்சாரத்துக்கு மட்டும் வர்றேன், ஆனா எந்த சட்டமன்ற தொகுதியிலையும் நான் நிக்கல, போட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த 4 பேர்னாலதாங்க அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பிஜேபியில் இருக்க அந்த 4 பேரை மக்கள் வச்சு செஞ்சாங்க. ஏன்னா அது கமெண்ட்ல பார்க்கும்போது நமக்கே நல்லா தெரிஞ்சுது, இந்த 4 பேர் தாங்க அண்ணாமலையோட கரியரையே முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிச்சு அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது நம்மளே கேட்டிருக்கோம். ஈவன் தோ வயசானவங்க முதற்கொண்டு பயங்கரமா பேசுனாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்படுறாருன்னு இப்பதான் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிஞ்சுதான் என்னமோ தெரியல, நான் பிஜேபியில இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. மேபி அவர் புது கட்சி ஆரம்பிக்கலாம், இல்ல குடும்பத்தை பார்க்கலாம், அவரோட ஃபார்மிங்கை பார்த்துட்டு போகலாம், மேபி அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிளஸ் என்ன அப்படின்னா, பெரிய பிளஸ்லாம் ஒண்ணும் இல்லைங்க, படிச்ச தைரியமான ஒரு பர்சன் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் வேணும் அப்படிங்கிறது தான் மக்களோட விருப்பம். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அல்லாத ஒரு கட்சியா டிவிகே ஆட்சி அமைச்சிட்டு இருக்க சூழ்நிலையில டிவிகேக்கு எகெயின்ஸ்டா யாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிக்குது. அதுல உதயநிதி வராரு அப்படிங்கிறது ஒரு சில மக்கள் சொன்னாலும் நிதர்சனமான உண்மை கிடையாதுங்க. பெருவாரியான மக்களுக்கு இல்ல உதயநிதிலாம் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஹி நோ ஹவு டு ஹேண்டில் ஆல் ப்ரெஷர்ஸ், ஆல் சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது மக்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்தார்னா கரெக்டா இருக்கும். மேபி அடுத்த 5 வருஷம், இந்த 5 வருஷத்தை விட்டுருங்க, இட்ஸ் அ டிவிக்கு ரூலிங்.
அடுத்த 5 வருஷம் அண்ணாமலை அவர்கள் சரியா வேலை செஞ்சாருன்னா அவர்னால ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய நெகட்டிவ்ஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவரு பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியோட பின்புலத்துல இருந்தாரு, அவரோட பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா ஒரு பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருந்துச்சு அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல அவர் கை வச்சிருக்காரு, எகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர்கள் சிறைக்கு செல்வதுதான் வழக்கம். இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. பட் அந்த வரலாறு அப்படியே வாஷ் அவுட் பண்ணி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி எம்எல்ஏவையே அமைச்சரையே சிறை செல்ல வச்சது ஒரு தனி தைரியம் தான். பட் அதுக்கான விளைவுகளை மேபி அவர் இனி ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிகாஸ் பேக்ரவுண்ட்ல பிஜேபி இல்லை. மேபி நடக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவர் மேல எகெயின்ஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்கட்சி எகெயின்ஸ்ட் பண்ணலாம், இல்ல எதிர்கட்சி எகெயின்ஸ்ட் பண்ணலாம், இல்ல ஏடிஎம்கே எகெயின்ஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை எகெயின்ஸ்ட் பண்ணா அவர் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப கொங்கு பெல்ட், கொங்கு ஏரியாக்கள்ல அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட், மக்கள் மனசுல எல்லாத்துக்கும் நல்லா பரிச்சயமான ஒரு மனிதர், நல்ல மனிதர். பட் அந்த பக்கம் தென் மாவட்டங்கள்ல அண்ணாமலை அவர்களோட நேம் எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாரும் அண்ணாமலையை பின்தொடருவார்கள். ஆனா மற்ற சமுதாய மக்கள், மற்ற மத மக்கள் எப்படி அண்ணாமலையை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களோட நிர்வாக திறமையை வந்து இங்க நல்லா எடுத்து சொல்லும். ஸோ ஹோப் அவர் எப்படி ஆட்சி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா, அவர் எப்படி மக்களை அரவணைச்சு, பல சமுதாய மக்களை அரவணைச்சு தங்களோட கூட்டணியில சேர்த்துக்கிட்டு எப்படி டிராவல் பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்தர் டேஸ்ல பார்க்க தான் போறோம். இன்கேஸ் அவரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா, அப்படி கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவரு ஃபேஸ் பண்ணக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணது இங்க சொல்லிட்டேன். என்னோட தாட்ஸ்க்கு வந்தது நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். உங்களோட தாட்ஸ்க்கு வர்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திக்கிறேன். Until then, bye from your friend Ranjit.